எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எருக்க இலை கரைசல் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 50 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரம் எடுத்து அதில் 3/4 ட்ரம் அளவுக்கு தண்ணி விட்டு 2 கிலோ நாட்டு சக்கரை போட்டு 2 செடி எருக்கஞ்செடி எடுத்து நல்லா கட் பண்ணி தண்டு இலை பூவு எல்லாத்தையும் கட் பண்ணி இது மாதிரி போட்டு வச்சிட்டோம். நல்லா மூடி வெள்ளை துணி போட்டு நல்லா இருக்க கட்டி வச்சு அது மேலே ஒரு கல் வச்சிட்டோம். இன்றைக்கி நாங்கள் இதை எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒவ்வொரு மரத்துக்கும், அதாவது பழம் தரக்கூடிய மரங்கள், ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு மரத்துக்கு 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் எருக்க தண்ணியை இந்த மாதிரி நாங்கள் விட்டோம். இந்த எருக்கு இலை கரைசலில் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய போரான் சத்து அதிகமாக இருக்குது. ஆனால் நிறைய ஃப்ரீயாக இது கிடைக்கிது. ஆனால் நம்ம யாருமே அதை கண்டுக்க மாட்டேங்கிறோம். நிறைய எருக்கஞ்செடி போகிற வழியில் வர்ற வழியில் இருக்கும். ஆனால் அதை சரியான முறையில் நிறைய பேர் நம்ம பயன்படுத்துறதில்ல. ஆனால் அதில் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த மாதிரி பழமரங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வேர் வழியாகவும் விடலாம், இலை வழியாகவும் விடலாம். இலை வழியாக விட்டோம்னா இந்த 1 லிட்டர் தண்ணியில் 10 லிட்டர் தண்ணி கலந்து, அதாவது 1 லிட்ரு எருக்கு இலை கரைசல் தண்ணியில் 10 லிட்டர் தண்ணியை கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும் இதை அடிக்கலாம். ஏன்னா போரான் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பூ உதிரதை தடுக்கும், காயோட பிடிப்பு திறன் அதிகமாகும், காயோட எண்ணிக்கை அதிகமாகும். அதனால் எல்லாருமே இதை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.